அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து எக்ஸலில் வந்து பிளாங்க் ரோஸ் வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் என்ன பண்ணுறோம், வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா ரோ டெலீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா Ctrl+G, சரியா, Ctrl+G அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே எங்கெல்லாம் பிளாங்க் இருக்கோ அங்கே ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹோம் அப்படிங்கிற டேப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஷீட் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொடுத்த உடனே தானாகவே என்ன பண்ணிடும்னா அந்த பிளாங்காக இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரோவில் ஒரு டேட்டா வந்து பிளாங்காக இருக்குது, இப்போ ஏஜ் வந்து நான் போடாமல் விட்டுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த Ctrl+Gங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பிளாங்க் ரோஸ் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், திருப்பி நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். அகெயின் Ctrl+G அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுத்துட்டு ஸ்பெஷலில் பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது இந்த சுரேஷ் அப்படிங்கிற நேமுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜும் என்ன செஞ்சிடும், பிளாங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஷீட் ரோஸ் கொடுக்கும்போது ஸோ தேர்ட் ரோவை என்ன செய்யும் சேர்ந்து டெலிட் ஆகிடுது, ஏன்னா ஏஜில் பிளாங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஃபுல் டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டு இதில் பிளாங்க் செல்லில் மட்டும் என்ன செய்யணும், பிளாங்க்ஸ் அப்படின்னு இப்போ சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய இதில் வந்து பிளாங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகெயின் Ctrl+G அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, ஒன்று இதில் பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது விசிபிள் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் விசிபிள் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அல்லது பிளாங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாங்க்ஸ் கிளிக் பண்ணுவோம். பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டெலிட் அண்டு ஷீட் ரோஸ் அப்படின்னு கொடுத்த உடனே தானாகவே என்ன செய்யணும், அந்த ரோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். என்ன பண்ணுறோன்னா, டேட்டாவை ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளாங்க் ரோஸை மட்டும் என்ன செய்கிறோம், நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம். அகெயின் திருப்பி கிளிக் பண்ணுறோம். இதில் பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஜஸ்ட்டு Ctrl+G அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கொடுக்கணும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், Ctrl+G அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பெஷல் அதில் விசிபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓகே கொடுங்க. அடுத்து நேராக என்ன செய்யணும், ஹோம் அப்படிங்கிற டேப்பில் போய்ட்டு அதேமாதிரி டெலிட் ஷீட் ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பிளாங்க்ஸ் ரோஸ் டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தனியாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.